Hello students, 10th standard maths chapter 7 mensuration example 7.23. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் மல்டிப்ளிகேஷன்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க. அந்த மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணோம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வெல்கம் டு மேக்ஸிமம் KMR சேனல். நான் உங்கள் மோகன்ராஜ். இஃப் த ரேடி ஆஃப் த சர்க்குலர் எண்ட்ஸ் ஆஃப் எ ஃப்ரஸ்டம் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஃப்ரஸ்டத்துக்கு மேலேயும் சர்க்குலரில் எண்ட் ஆகும், கீழே வந்து ஆல்ரெடி பேஸில் சர்க்குலர் இருக்கும். அப்போ எண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சர்க்குலர் ஃப்ரஸ்டம் எண்ட் ஆகுது அப்படின்றாங்க. மேலே இருக்கக்கூடிய பார்ட் சர்க்குலராக இருக்குது. ரேடி ஆஃப் த சர்க்குலர் எண்ட்ஸ், ரெண்டு சைடுமே சர்க்கிளில் இருக்குது. அந்த ரெண்டு சைடுக்கான ரேடியஸ் which is 45 centimeter high, அந்த ஃப்ரஸ்டத்தோடைய ஹைட்டுன்னு சொல்கிறாங்க. ends of a frustum which, இந்த ஃப்ரஸ்டம் விச்ன்றது என்ன? விச்ன்றது ஃப்ரஸ்டம், அதோடைய ஹைட் வந்து 45 சென்டிமீட்டர். அப்போ ஃப்ரஸ்டத்தோடைய ஹைட் வந்து 45 ஆர் இங்கே ஃபஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க? ரேடின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரேடியஸில் செக் பண்ணுறோம். எது அதிகமாக இருக்கோ அதை பாட்டம்க்கு எழுதுங்க, எது கம்மியாக இருக்கோ அது மேலே டாப்பில் இருக்கும். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய டாப்பில் ரேடியஸ் ஸ்மாலஸ்ட்டாக தான் இருக்கும், கீழே பேஸில் ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் டயாமீட்டர்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணி ரேடியஸாக மாற்றிக்கணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஹைட்டு தெரியும், அதுதான் இந்த 45. ஸ்மால் ஆர் ரேடியஸ், அது வந்து இங்கே, இது கேபிட்டல் ஆர். இப்போ எல்லாமே நமக்கு தெரியும். given டேட்டா என்னென்ன ஃபஸ்ட் அது எடுத்து எழுதிக்கலாம். given height of the frustum, given டேட்டாவை நீங்கள் எழுதினாலே மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 1 or 2 மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு, 1.5 மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஹைட் ஆஃப் த ஃப்ரஸ்டத்துடைய ஹைட்டை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, they had given 45 சென்டிமீட்டர். அண்டு ரேடியஸ், இந்த ரேடியஸ் வந்து நம்ம என்ன எடுப்போம்? ஸ்மால் ஆர். அந்த ஸ்மால் ஆர்னு இங்கே டினோட் பண்ணி 7 சென்டிமீட்டர். மேலே இருக்கக்கூடியது ஸ்மால் ஆர். இன்னொரு ரேடியஸ் இருக்குது, அந்த ரேடியஸ், இதாவது ரேடியஸ் ஆஃப் த ஃப்ரஸ்டம் இந்த டாப், அது டாப்புக்கு மேலே இருக்கக்கூடிய ரேடியஸ். இது வந்து கேபிட்டல் ஆர் ரேடியஸ் வந்து கீழே இருக்கிறது, அது வந்து 28 சென்டிமீட்டர். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம்க்கு ஃபார்முலா எழுதுங்க. வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் ஃபார்முலா என்ன? π/3 h into capital R square plus capital R into small r plus small r square cubic units. ஃபார்முலாஸ் எல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எல்லா ஃபார்முலாஸும் எப்படி டெரைவ் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு கிளியராக ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துக்குங்க. அண்ட் ஃபைனலாக எல்லா ஃபார்முலாஸும் சேர்த்தா மாதிரி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த எல்லா வீடியோஸும் எப்படி வந்து நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கிறதுன்றது ஒரு டேட்டா ஷீட் மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ கமெண்ட் எத்தனை பேர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ π/3 இருக்குது இன்டூ ஹெச்ன்றது என்ன? இங்கே ஹைட் ஆஃப் த ஃப்ரஸ்டம் எடுத்தோமா, இதுதான் வந்து ஸ்மால் ஹெச். இந்த ஹெச்சை இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ இருக்குது? 45 இருக்குது. அந்த 45 எடுத்து எழுதிக்கலாம். இன்டூ ஆரை ஸ்கொயர் பண்ணணும். கேபிட்டல் ஆர்ன்றதுன்னா இந்த 28 இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்டூ ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆர் என்ன? 28 இன்டூ ஸ்மால் ஆர் என்ன? 7 ப்ளஸ் இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் போட்டாச்சு. இது ஸ்கொயரில் இருக்குது, அதையும் ஸ்கொயர் போட்டாச்சு. ஸ்மால் ஆருக்கு ஸ்கொயர். ஸ்மால் ஆர்னால் என்ன? 7. இந்த 7ஐ நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இது எல்லாமே ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அந்த ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப், இந்த இடத்துல π/3 இருக்குங்களா? π/3 அதுனா என்ன அர்த்தம்னா 1/3 கூட π மல்டிப்ளை ஆகிருக்குன்னு அர்த்தம். திரும்பி நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1 into π ஆகிடும் /3. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பையை மட்டும், இந்த π/3 இருக்குங்களா, இதை நான் எப்படி எழுதுறேன்னா 1/3 into πன்னு எழுதுகிறேன். அடுத்ததாக 1/3 into இந்த பைக்கு 22/7 கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல 1/3 into பைக்கு 22/7 into ஒரு 45. நெக்ஸ்ட்டு 28 ஸ்கொயர் பண்ணணும். கரெக்டாக ஸ்கொயர் பண்ணுங்கள் பொறுமையாக. 8 8s are 64, ரிமைண்டர் 6. 8 2s are 16 plus 6 is 22. 2 8s are 16, remainder 1. 2 2s are 4 plus 1 is 5. 4 8 7 784. அடுத்ததாக 2 நம்பர் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 28ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அதை தனியாக மல்டிப்ளை பண்ணுங்கள்.
7 8s are 56, remainder 5, 7 2s are 14 plus 5 is 19, 196 வந்திருக்கு. ப்ளஸ் 7 ஸ்கொயர் பண்ணால் 49. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஃபஸ்ட்டாக ப்ராக்கெட்குள்ளே இருக்க எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு வந்துடணும். ஓகேங்களா, 1/3 இருக்குது, இந்த இடத்துல 22/7 இருக்குது, இன்ட்டு இங்கே ஒரு 45 இருக்குது, இன்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இந்த 784, இந்த ஒரு 196, இன்னொன்று ஒரு 49 ஆட் பண்ணுறோம். 6 + 4 10, 10 9 ஆட் பண்ணால் 19, ரிமைண்டர் 1, 9 + 1 is 10, 18 20 22, ரிமைண்டர் 2, 7 + 3 is 10, 1029. நமக்கு ஃபைனலாக 1029 வந்திருக்கு. இப்போ நம்ம எதாவது கேன்சல் பண்ண முடியுமா செக் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணணும். 7 டேபிளால் 1029 கேன்சல் பண்ணுவோம். 7 1s are 7, 7 1s are 7, ரிமைண்டர் 3 32 ஆகிடுச்சு. 7 4s are 28, 28 போயிடுச்சுன்னா 32ல் 4 வரும், 49. அப்போ 7 7s are 49 ஆகிடுச்சு. இது 147. அடுத்ததாக இந்த இடத்துல 3 இருக்குது, இந்த 3யும் 147 கேன்சல் ஆகும். 3 1s are 3, 3 4s are 12, ரிமைண்டர் 2, 3 9s are 27 ஆகிடுச்சு. நமக்கு என்னென்ன ரிமைண்டர் இருக்குது இப்போது? மேலே நியூமரேட்டரில் ஒரு 22வும் ஒரு 45வும் இன்னொரு 49 இருக்குது. இந்த இடத்துல இந்த 22வை நீங்கள் கடைசியாக மல்டிப்ளை பண்ணுங்கள். அது ஏன்றது மல்டிப்ளிகேஷன்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 45வும் 49வும் எது கஷ்டமாக இருக்கோ ஃபஸ்ட்டு அதை மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 2ஆல் உங்களுக்கு ஈஸியாக எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணும்போது 9 5s are 45, 4, 9 4s are 36 + 4 வந்து 9 5s are 45, 4, 9 4s are 36 + 4 40 ஆகிடுச்சு. 4 5s are 20, ரிமைண்டர் 2, 4 4s are 16 + 2 is 18. இப்போ 5 0 12 1 2, 2205 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த 2205 நம்ம இதுக்கான ஆன்சர் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல 22 × 2205 எழுதியாச்சு. அடுத்தது 2205 கூட 22வை மல்டிப்ளை பண்ணணும். ரைட், ஓகே. 2 5s are 10, இந்த இடத்துல 0 இருக்கிறதுனால அந்த 10 அப்படியே வந்துடும். 2 2s are 4, 2 2s are 4. மறுபடியும் நம்ம 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ மறுபடியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் அப்படியே ரிப்பீட் ஆகும். இந்த 0, இந்த 1, இந்த 4, இந்த 4. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணதை ஆட் பண்ணுறோம். 0 1 5 8 4, 48510 வந்திருக்கு. 48,510. நம்ம ஃபைண்ட் பண்ணது என்ன? வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம். சர்ஃபேஸ் ஏரியானா நம்ம ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுக்கணும். இந்த இடத்துல வால்யூம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்? கியூபிக்கில் எழுதணும் ஆன்சரை. அப்போ சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையும். அந்த சென்டிமீட்டர் கியூப்னு எழுதினா தான் ஃபுல் மார்க்ஸ், இல்லைனா யூனிட்ஸ்க்கு மார்க்ஸை ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.